வக்ஃப் வாரிய அலுவலகத்திலே இன்று காலை 11 மணிக்கு வக்ஃப் வாரிய உறுப்பினர்களுடைய சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே மாண்புமிகு வக்ஃப் வாரிய மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர்களுடைய முன்னிலையிலே வாரிய உறுப்பினர்கள் ஒருமனதாக வாரிய தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு முக்கியமான காலகட்டத்திலே என் மீது நம்பிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பரிந்துரை செய்த எங்களுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறுபான்மை நலனிலே அக்கறையுள்ள ஒரு அரசு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. இந்த அரசின் கீழ் எங்களுடைய தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வளர்ச்சி பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய காலங்களிலே இந்த சமுதாயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வாரியமாக நாங்கள் செயல்படுவோம். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திலே வக்ஃபுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்களை பாதுகாப்பது, இருக்கக்கூடிய நிலங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது போன்ற முக்கியமான வளர்ச்சி பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவோம். வக்ஃப் வாரியத்திலே தடையில்லா சான்று வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை மாற்ற வேண்டும் என்று நம்முடைய அமைச்சர் தலைமையிலே நாங்கள் எல்லாம் வாரிய உறுப்பினர்களெல்லாம் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் சொல்லியிருக்கின்றோம். வரக்கூடிய கூட்டத்திலே நாங்கள் அந்த தடையில்லா சான்று கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே அவர்கள் எந்த நடைமுறையிலே அவருடைய சொத்துக்களை எல்லாம் பத்திரப்பதிவு செய்தார்களோ அந்த அளவில் எளிதாக அவருடைய சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அளவிலே ஒரு நடைமுறையை உருவாக்கிவிட்டு வக்ஃபுக்கு சொந்தமான நிலங்களை சரியான முறையில் அடையாளம் கண்டு அந்த நிலங்கள் மட்டும் வக்ஃப் வாரியத்தின் சார்பாக அது ஜீரோ வேல்யூ ஆகி அது தடை செய்யப்படும். மற்ற நிலங்கள் எல்லாம் வக்ஃப் வாரியத்திலே தடை இல்லா சான்று வாங்கக்கூடிய நிலையை நிச்சயமாக மாற்றக்கூடிய ஒரு முடிவை நாங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.